ஹரே கிருஷ்ணா. பக்தி வாழ்க்கையில் ரொம்ப அபாயகரமான ஒரு செயல் என்ன அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், பக்தர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அபராதம். இந்த அபராதத்தை சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்கிறார், ஒரு மத யானை குற்றம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு மதம் பிடித்த யானை ஒரு தோட்டத்துக்குள்ளே புகுந்தால் அது எப்படி அந்த தோட்டத்தையே நாசப்படுத்துமோ அந்த மாதிரி பக்தி அப்படிங்கிற அந்த தோட்டத்துக்குள்ளே இந்த அபராதம் அப்படிங்கிற ஒரு மத யானை நுழைந்தால் அது அந்த பக்திங்கிற தோட்டத்தையே நாசம் பண்ணிடும் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார். பக்தர்களுக்கு பண்ணக்கூடிய அபராதத்திலிருந்து நாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் பிரச்சனை என்னென்னா, நம்ம இருக்கிறது கலியுகம். இந்த கலியுகத்தில் நமக்கு கலியுகத்துடைய ஒரு தாக்கமே ரொம்ப பெரிய ஒரு நமக்கு நம்மளை பரிசோதித்து பார்க்கக்கூடிய விதத்தில் இருக்குது. அந்த கலியுகத்துடைய ஒரு தாக்கத்தினாலேயே நமக்கு இந்த பக்தியில் ஒரு ஆர்வத்தோட ஒரு தீவிரமாக செயல்படுறதுக்கான ஒரு மனநிலை அப்படிங்கிறது நமக்கு வர்றதில்லை. அது மட்டும் இல்லாமல் கலியுகத்தினுடைய ஒரு தாக்கத்தினால நமக்கு எப்போதுமே ஒரு குழப்பம், அப்புறமா ஒரு சோம்பேறித்தனம், அதுக்கப்புறமா ஒரு சஞ்சலமாக இருக்கிறது, இப்படி நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் மேலே நமக்கு பக்தர்களுக்கு செய்யக்கூடிய அபராதம் அப்படிங்கிற ஒன்றும் என்ன ஆயிடுது, அதுவும் சேர்ந்துக்குது. அதுவும் நம்ம என்ன தான் தவிர்க்கணும்னு நினச்சா கூட அதை தவிர்க்க முடியாத மாதிரி அது என்ன ஆகுது, அதுவும் கூட சேர்ந்து வந்துடுது. அப்போ இதில் இருந்து நாம் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு, எல்லாருக்கிட்டேயுமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. பக்தர்களுக்கு பண்ணக்கூடிய அபராதத்துலேருந்து எப்படி நம்மளை தடுத்து காப்பாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு பல விதமான கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. சாஸ்திர பிரமாணங்களும் இருக்கலாம். பட் இப்போ நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், கீதா மகாத்மியத்தில் இருக்கக்கூடிய ஒரு உதாரணம். இது நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு உதாரணம் இல்லை, கீதா மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உதாரணம். எப்படி ஒருத்தர் இந்த கலியுகத்துடைய ஒரு தாக்கத்தில் இருந்தும் அபராதத்தினுடைய ஒரு தாக்கத்திலிருந்து எப்படி அவர் தன்னை காப்பாற்றிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஸோ பகவத்கீதை 9வது அத்தியாயத்துக்கான ஒரு மகாத்மியத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பகவத்கீதை 9வது அத்தியாயத்துக்கான ஒரு மகாத்மியத்துக்கான ஒரு கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முன்னாடி ஒரு காலத்தில் நர்மதா நதிக்கரை ஓரத்தில் ஒரு நகரம். அந்த நகரத்தில் ஒரு பிராமணன். அந்த பிராமணன் எல்லா விதமான சாஸ்திரங்களையும் நல்லா கற்று தெளிந்து அவன் அதன் பிரகாரமே வாழ்ந்துட்டு வர்றான். எல்லா விதமான தர்ம செயல்கள்லேயும் அவன் ஈடுபடுறான். சாஸ்திரங்களை நல்லா படிச்சிருக்கிறதுனாலையும் அவன்கிட்ட நல்ல குணங்கள் இருக்கிறதுனாலையும் மக்கள் எல்லாரும் அவன் மேலே ரொம்ப ஒரு அன்பும் மரியாதையும் வச்சுருக்கிறாங்க. நிறையா தானம் கொடுக்குறாங்க. அவன் என்ன பண்ணுறான், அந்த தானத்தெல்லாம் வாங்கி அவன் திரும்பவும் தானம் பண்ணுறான். அதை அவன் நல்ல வழியில் பயன்படுத்துகிறான். அதில் அவன் நிறையா யஜ்யங்கள்லாம் பண்ணுறான். அந்த யஜ்யத்தில் நிறையா தானம் பண்ணுறான். இப்படி அவன் சாஸ்திரோத்தமான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அப்படி அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நாள் ஒரு ரொம்ப பெரிய ஒரு யஜ்யத்துக்கு அவன் ரெடி பண்ணான். அந்த யாகத்தில் ஒரு ஆடை பலி கொடுக்க வேண்டிய ஒரு யஜ்யம். அது முன்னாடி யஜ்யத்தில் இந்த மாதிரி மிருகங்களை பலி கொடுக்கக்கூடியதும் உண்டு. ஆனால் கலியுகத்தில் அது தடை செய்யப்பட்டிருக்கு. அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அஸ்வமேத யஜ்யம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு குதிரையை பலியிடுவாங்க. அதே மாதிரி பசுவை பலியிடக்கூடிய ஒரு யஜ்யமும் இருக்குது. அப்படின்னா ரொம்ப வயசான ஒரு பசு அப்படி தான் பலி கொடுப்பாங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் அது இப்போ கலியுகத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. அப்படி அவன் அந்த யாகத்தில் ஒரு ஆடை பலி கொடுக்கறதுக்காக அவன் கொண்டு வந்தான். பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஆடை நல்லா குளிப்பாட்டி என்ன பண்ணால் அந்த ஆடை யாகசாலைக்கு கொண்டு வந்தான். யாகம்லாம் நல்லபடியாக நடந்தது. பூர்ணாகதி கொடுக்குற சமயத்தில் அந்த ஆடை வெட்டி அதில் பலி கொடுக்கணும். அந்த சமயத்தில் அந்த ஆடு பேச ஆரம்பிச்சு. எல்லாருக்குமே ஆச்சரியம், இப்படி ஆடு பேச ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி.
எல்லாரும் அதை வந்து ஆச்சரியத்தோடு வந்து கேட்குறாங்க, இந்த ஆடு என்ன பேசுது, யார் இது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஆடு வந்து அந்த பிராமணன்ட்ட வந்து சொல்லுது, என்ன நீ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியத்தை நீ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற, இந்த மாதிரி வந்து யஜ்யம்லாம் பண்ணால் உனக்கு என்ன பெருசாக வந்து ஒரு நன்மை கிடைச்சிரும்னு நினைக்கிற, இந்த யஜ்யங்கள் பண்ணுறதுனால நீ என்ன சொர்க்கத்தில் போய் வந்து சொர்க்க இன்பங்களை வந்து அனுபவிக்கலாம், அவ்வளோதானே தவிர திரும்ப நீ என்ன பண்ண வேண்டியிருக்கும், இந்த பூமிக்கே நீ வந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இந்த சொர்க்கம் உன்னைய வந்து ஜனன மரண அந்த சக்கரத்துலேருந்து உன்னைய காப்பாற்ற போகிறது கிடையாது. இது உன்னைய திரும்ப திரும்ப இங்கேயே வந்து சுத்த வச்சுக்கிட்டே இருக்கும். இது இப்படி ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு நீ இவ்வளவு தூரம் ஏன் வந்து சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த ஆடு வந்து சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன இது, ஒரு ஆடு வந்து பேசுகிறதுங்கிறதே பெரிய விஷயம், அது வந்து இந்த ஆடு ரொம்ப உயர்ந்த ஞானங்களெல்லாம் வந்து ஞான சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து சொல்லுதே அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து ஒரு ஆச்சரியம். அப்போ அவனே கேட்குறான், யார் நீங்கள், எப்படி நீங்கள் வந்து இங்கே ஆடாக மாறினீங்க அப்படின்னு சொல்லிலாம் அவன் வந்து கேள்வி கேட்குறான். ஸோ அதுக்கு அந்த ஆடு வந்து தன்னுடைய பூர்வ ஜென்மத்து கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்குது. இங்கே பாரு, இதுக்கு முந்தின ஜென்மத்தில் நானும் வந்து ஒரு பிராமணனாக தான் இருந்தேன். நானும் என்னுடைய மனைவியும் ரொம்ப சிறந்த ஒரு வைதிக காரியங்களெல்லாம் வந்து ரொம்ப சிரத்தையாக நாங்கள்லாம் வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப வந்து நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம். நல்லா ஒரு வைதிகமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தையை வந்து ஒரு சமயத்தில் வந்து என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அது நோய்வாய்ப்பட்டது. அதுக்கு ஒரு வியாதி வந்தது. அந்த வியாதியிலேருந்து நாங்கள் பல சிகிச்சை கொடுத்து வந்து என்ன பண்ண முடியல, அந்த குழந்தையை வந்து குணப்படுத்த முடியல. அது வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால என்னுடைய மனைவிக்கு குழந்தை மேலே இருக்கக்கூடிய அந்த பாசத்தினால அந்த மனைவி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு யாகம் பண்ணலாம், துர்க்கைக்கு ஒரு யஜ்யம் பண்ணி அதில் வந்து ஒரு ஆடை வந்து நம்ம என்ன பண்ணலாம், பலி கொடுக்கலாம். ஒரு ஆடை வந்து நம்ம பலி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், நம்மளுடைய இந்த குழந்தையோடைய ஒரு வியாதி சீக்கிரமாக குணமாகும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு அறிவுரை சொன்னாங்க. அதை கேட்ட அந்த கணவனை வந்து என்ன பண்ணால், ஊரில் போய் ஒரு ஆடை பிடிச்சிட்டு வந்து அவன் வந்து ஒரு யஜ்யம் பண்ணி அந்த ஆட்டை வந்து அதில் பலி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணான். அப்போது அந்த ஆடு பேச ஆரம்பிச்சது. அந்த ஆடு சொன்னது, உன்னுடைய குழந்தையோடைய ஒரு நன்மைக்காக என்னுடைய குழந்தைங்களெல்லாம் வந்துட்டு அப்பா இல்லாத ஒரு குழந்தைகளை ஆக்கணும்னு நினைக்கிறியே, இது உனக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஆடு வந்து கேட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆடு என்ன பண்ணது, இதெல்லாம் வந்து உனக்கு இப்படி இருந்தால் புரியாது, நீயும் வந்து என்ன ஆகணும், ஒரு ஆடாக பிறந்தால் தான் உனக்கெலாம் இது வந்து புரியும் அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணுச்சு, நீயும் வந்து ஒரு ஆடாக போ அப்படின்னு சொல்லி அவனை வந்து சபிச்சிருச்சு. அதனால் அந்த பிராமணன் என்னன்னா, அவன் வந்து ஒரு ஆடாக பிறந்தான். அந்த ஆடு தான் இப்போ வந்து இங்கே இந்த பிராமணன்ட்ட வந்து பேசிக்கிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ஆடு இன்னொரு ஸ்டோரியும் வந்து சொல்லுது. நீ விருப்பப்பட்டால் உனக்கு இன்னொரு ஸ்டோரியும் நான் வந்து சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், நீ வந்து கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ அவன் வந்து இதை இது சொல்லுங்கள் அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். அப்போது அந்த ஆடு வந்து இன்னொரு ஸ்டோரியை வந்து சொல்லுது. குருக்ஷேத்திரத்தில் வந்து சந்திரசர்மா அப்படின்னு ஒரு ராஜா வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த சந்திரசர்மா அவனும் வந்து ரொம்ப ஒரு நல்ல ராஜா, தர்மப்படி ஆட்சி செய்யக்கூடியவன், பிரஜைகளுக்கு எல்லாம் என்ன தேவையோ அதை வந்து பார்த்து செய்யக்கூடியவன். அவன் வந்து ஒரு தர்மவான். அதனால் அவன் வந்து என்ன பண்ணுவான், நல்லா தான தர்மங்களும் வந்து பண்ணக்கூடிய ஒரு ராஜா. குறிப்பாக வந்து இந்த மாதிரி கிரகண சமயங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவான், நிறையா தானங்கள் வந்து கொடுப்பான். குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற அந்த புனித ஸ்தலமே வந்து இந்த கிரகண சமயத்தில் அது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு க்ஷேத்திரம். இந்த மாதிரியான ஒரு கிரகண சமயத்தில் குருக்ஷேத்திரத்தில் வந்து இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய அந்த புனித குளங்களில் வந்துட்டு தீர்த்தம் ஆடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போவும் நாம் வந்து பார்க்கலாம், சூரிய கிரகணம், பொதுவாக சூரிய கிரகணம் வரக்கூடிய சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த குருக்ஷேத்திரத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து வருவாங்க. அங்கே வந்து ஸ்நானம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஸ்ரார்த்த காரியங்கள் பண்ணுறதோ இல்லைனா வந்து தானம் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து அங்கே நிறையா புண்ணிய செயல்கள் நடக்கிறத நம்ம எப்பயும் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ மட்டும் இல்லை,
குருக்ஷேத்திரம் அப்படிங்கிறத பகவத்கீதையிலே வந்து என்ன சொல்கிறாங்க, தர்மக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது இப்போ இல்லை, எப்பயுமே அது வந்து தர்மக்ஷேத்திரமாகவே தான் வந்து இருக்குது. அது இந்த ராஜாவும் அதே மாதிரி தான். அந்த குருக்ஷேத்திரத்தில் வந்து அவன் நிறைய தர்ம காரியங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒரு கிரகண சமயம் வந்ததுனால இவன் வந்து தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டான். அதனால் நிறையா பிராமணர்கள்லாம் அவனுடைய அரண்மனைக்கு வர்றாங்க. ஏன்னா ரெகுலராகவே இந்த மாதிரி அரசன் இது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து தானம் கொடுப்பான் அப்படிங்கிறது தெரியும். அதனால் அரசன் தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணான், கிரகணம் முடிஞ்சால் பொதுவாக போய் என்ன பண்ணோம், நம்மளை வந்து தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு போய் குளிக்கணும். ஸோ அதனால் இந்த அரசன் அந்த குருக்ஷேத்திரங்கிற அந்த புனித ஸ்தலத்தில் உள்ள தீர்த்தம் இப்போயும் நீங்கள் போய் பார்க்கலாம். அங்கே குருக்ஷேத்திரத்தில் அந்த தீர்த்தஸ்தானங்கள்லாம் இப்போயும் வந்து கவர்மெண்ட் நல்லா வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. பெரிய குளம் இருக்குது. அந்த குளமே பார்த்தோம்னா சமுத்திரம் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து குளம் இப்போயும் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அங்கே போய் அந்த ராஜா வந்து குளிச்சுட்டு நல்லா தன்னை தூய்மைப்படுத்திட்டு உடம்பெல்லாம் வந்துட்டு நல்லா திலகங்களை அணிஞ்சு அவன் தன்னுடைய புரோகிதரோட அவன் அரண்மனைக்கு வர்றான். அங்கே பல பேர் வந்து தானம் வாங்கிறதுக்காக இருக்கிறாங்க. அப்போது ஒரு அந்த தானம் வாங்கக்கூடியவங்களுடைய கூட்டத்துக்கு நடுவில் கருப்பாக ஒருத்தன் வந்து இருக்கிறான். அவனை பார்க்குறதுக்கு ஒரு பாவ புருஷன் மாதிரியே வந்து தெரியுது. ஆல்மோஸ்ட் அந்த அளவுக்கு வந்து கருப்பாக வந்து இருக்கிறான். இவர் அதை பற்றி கண்டுக்காமல் என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் வந்து தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த கருப்பாக இருக்கிறவனுடைய ஒரு உடல் அவனுடைய உடல்லேருந்து என்னாச்சு, இன்னொரு கருப்பான ஒரு உருவம் வந்து வெளியில் வந்தது. ஒரு சண்டாளன் வெளியில் வந்தான். அதுக்கப்புறமா சில சமயத்திலே இன்னும் வந்து என்னாச்சு, அவனுடைய தேகத்திலேருந்து இன்னொரு கருப்பான ஒரு ரூபம் வந்து வெளியில் வந்தது. அது என்னன்னா ஒரு சண்டாளினி. ஸோ ஒரு சண்டாளன் ஒரு சண்டாளினி 2 பேர் வந்து வெளியில் வந்தாங்க. இந்த 2 பேருமே என்னன்னாங்க, சடனாக வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்னொருத்தருடைய ஒரு பிராமணனுடைய ஒரு தேகத்துக்குள்ளே வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வந்து உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. நான் சூட்சமாக என்ன பண்ண முடியும், ஒருத்தருடைய தேகத்துக்குள்ளே போக முடியும். அதனால் இந்த 2 பேரும் என்னன்னாங்க, ஒரு பிராமணனுடைய தேகத்துக்குள்ளே வந்து பூந்துக்கிட்டான். அப்போது இந்த பிராமணன் அதனால் எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஆகாமல் அவன் என்ன பண்ணான், அவன் இமீடியட்டாக வந்து பகவத்கீதையுடைய 9வது அத்தியாயத்தை அவன் வந்து பாராயணம் பண்ண ஆரம்பித்தான். ஸோ கண்டினியூஸாக அப்படியே அவன் வந்து அந்த பகவத்கீதையுடைய 9வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ண என்னாச்சு, சடனாக அந்த இடத்துல வந்து விஷ்ணு தூதர்கள் வந்து தோன்றுனாங்க. விஷ்ணு தூதர்கள் தோன்றி அவனுடைய தேகத்துக்குள்ளே புகுந்த அந்த 2 பேரையுமே, சண்டாளினி 2 பேரையுமே வந்து என்ன பண்ணாங்க, அந்த தேகத்தை விட்டு விரட்டி அடித்தாங்க. ஸோ விரட்டி அடிச்சுட்டு அப்படியே அவங்க வந்து மறைஞ்சிட்டாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இந்த ராஜா வந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். ஸோ அந்த ராஜா வந்து என்ன பண்ணால், அந்த பிராமணர்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி இந்த மாதிரி என்ன நடந்ததுங்கிறத எனக்கு கொஞ்சம் நீங்கள் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் என்ன மந்திரத்தை சொன்னீங்க, எப்படி வந்து விஷ்ணு தூதர்கள் வந்தாங்க, எப்படி வந்து இந்த சண்டாளன் 2 பேருமே உங்கள் தேகத்தை விட்டு போனாங்க, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போ அந்த பிராமணர் வந்து சொல்கிறாரு, நீ பார்த்த அந்த 2 பேர் யார் அப்படின்னு சொன்னால், ஒருத்தன் வந்து அந்த சண்டாளன் வந்து யாருன்னா பாவபுருஷன், கலியுகத்துடைய ஒரு அம்சம். அவன் கலிபுருஷனுடைய ஒரு அம்சம். அந்த பெண் யார் அப்படின்னு சொன்னால் அபராத ஸ்வரூபிணி. அதாவது அந்த நம்ம வந்து பக்தர்கள் செய்யக்கூடிய அபராதம்னு நம்ம சொல்கிறோமே பக்தர்களுக்கு, பகவானுக்கு அந்த அபராதத்துக்குன்னு வந்து ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம், ஒரு பர்சோனிஃபிகேஷன் அப்படியும் வந்து இருக்குது. எப்படி வந்து நம்ம நித்ரா தேவின்னு சொல்கிறோம், நித்ரையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு வந்து ஒரு நித்ரா தேவி இருக்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த அபராத செயல்களுக்குன்னு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு தேவதை இருக்கிறாங்க. அதுதான் இந்த சண்டாளினி. ஸோ அந்த 2 பேருமே எனக்குள்ளே வந்து புகுந்து என்னை வந்து பிடிச்சிக்க பார்த்தாங்க. அந்த சமயத்தில் நான் என்ன பண்ணேன், பகவத்கீதையோடைய 9வது அத்தியாயத்தை நான் வந்து பாராயணம் பண்ணேன். ஸோ அதனால தான் விஷ்ணு தூதர்கள் வந்து தோன்றி என்னன்னாங்க, அவங்க வந்து அந்த சண்டாளினியை விரட்டினாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிராமணன் சொன்னார். அதை கேட்டு அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம்.
அது மட்டும் இல்லாமல் அந்த அரசன் வந்து என்ன பண்ணால், தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், நீங்கள் எனக்கு இந்த பகவத்கீதையோட 9வது அத்தியாயத்தை எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணால், அந்த அரசன் அந்த பிராமணன்கிட்ட இருந்து பகவத்கீதையோடைய 9வது அத்தியாயத்தை வந்து கற்றுக்கிட்டான். அதை கற்றுக்கிட்டு அவனும் வந்து என்ன பண்ணான், தினமும் இந்த 9வது அத்தியாயத்தை வந்து பாராயணம் பண்ணான். ஏன்னா நம்ம வந்து பக்தி பண்ணுறது அப்படிங்கிறதே ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது இன்றைக்கி. அதுலேயும் நம்ம வந்து அபராதத்துக்கு மேலே அபராதம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த பக்தி அப்படிங்கிறது வந்து எங்கே வந்து அது ஒரு முழு பலனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த அரசன் என்ன நினச்சான், அவன் ஒரு நல்ல பக்தனாக இருந்தால் கூட எனக்குள்ளே வந்து இந்த அபராதம் செய்யக்கூடிய அந்த ஒரு மனநிலை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அரசன் தினமும் இந்த பகவத்கீதை 9வது அத்தியாயத்தை வந்து பாராயணம் பண்ணான். ஸோ அந்த பிராமணனும் தொடர்ந்து பாராயணம் பண்ணக்கூடிய நபர் தான். அவங்க 2 பேருமே வந்து என்னன்னாங்க, அவங்க வைகுண்டத்தை வந்து அடைஞ்சாங்க அப்படின்னு இந்த ஆடு வந்து அந்த பிராமணன்கிட்ட வந்து சொல்லுது. அவன் பேர் மாதவன் அப்படின்னு சொல்லி பேர். அந்த மாதவன்ற அந்த பிராமணன்கிட்ட வந்து சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான், அந்த ஆடை வந்து விட்டுட்டு அந்த யஜ்யம் பண்ணுறதையும் விட்டுட்டு அவன் என்ன பண்ண ஆரம்பித்தான், அவனும் வந்து தொடர்ந்து இந்த பகவத்கீதை 9வது அத்தியாயத்தை வந்து பாராயணம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணான். கூடிய சீக்கிரத்துலேயே அந்த பகவத்கீதை 9வது அத்தியாயத்தை வந்து பாராயணம் பண்ணதுனால அவனும் வந்து பகவானுக்கு மேலே வந்து ஒரு உன்னதமான ஒரு அன்பை வந்து வளர்த்துக்கிட்டான். அதுக்கப்புறமா அவன் பகவானுடைய லோகத்தையே வந்து போய் அடைந்தான் அப்படின்னு சொல்லி பத்ம புராணத்தில் சிவபெருமான் பார்வதி கிட்ட இந்த ஸ்டோரியை வந்து சொல்கிறதா இருக்குது. ஸோ இந்த விதத்தில் பகவத்கீதை அப்படிங்கிறத நம்ம வந்து படிக்கிறதன் மூலமாக நமக்கு பகவானுக்கு மேலே பக்தி ஏற்படுறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு அபராதம் செய்யக்கூடிய அந்த மனோநிலையும் நம்மளை விட்டு போகுது அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட. அபராதம் அப்படின்னு சொல்லும்போது அது பகவானுக்காக இருக்கலாம், இல்லை பக்தர்களுக்காக இருக்கலாம், யாருக்காக இருந்தாலும் அபராதம் செய்யக்கூடிய அந்த ஒரு மனநிலை அப்படிங்கிறது நம்மளை பக்தியிலேருந்து வெளியில் கொண்டு போயிடும். அதனால் அந்த ஒரு மனநிலையிலேருந்து வெளியில் வர்றதுக்காக நாம் என்ன பண்ணலாம், பகவத்கீதை இந்த 9வது அத்தியாயத்தை தினமும் நம்ம வந்து பாராயணம் பண்ணலாம். அதில் இந்த அபராதம் பண்ணக்கூடிய அந்த ஒரு மனநிலையை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு பிரபுபாதர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த விளக்க உரை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா பிரபுபாதர் தன்னுடைய விளக்க உரைகளில் அடிக்கடி வந்து இந்த பக்தர்களுக்கு செய்யக்கூடிய அபராதத்தை அவர் வந்து ரொம்ப கண்டித்து வந்து எழுதுகிறார். அதனால் அதை படிக்கும்போது தான் நமக்கு வந்து என்னாகும், நம்ம அபராதம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை நமக்கு வந்து வரும். அதனால் பிரபுபாதருடைய அந்த விளக்க உரைகளை விட்டுட்டு நம்ம வந்து பகவத்கீதையை படிக்கிறத விட பகவத்கீதையை பிரபுபாதருடைய விளக்க உரையோடு சேர்ந்து நம்ம படிக்கும்போது அதனுடைய பலன் இன்னும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அதனால் பகவத்கீதை மட்டுமில்லை, பாகவதமும் வந்து பிரபுபாதர் நமக்காக கொடுத்துருக்கிறாரு. பாகவதத்துலேயும் பிரபுபாதர் அற்புதமான விளக்க உரைகள் கொடுத்துருக்கிறாரு. அதனால் இந்த பகவத்கீதை, பாகவதம் இந்த 2மே நாம் வந்து தினமும் வந்து படித்து ஒரு மிக உயர்ந்த அந்த கரியை இந்த வாழ்க்கையிலேயே நம்ம வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஹரே கிருஷ்ணா.